யூடியூப்பில் மானிட்டைசேஷன் வாங்கணுமா? மிக 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 எளிமையான வழி ஒன்றே ஒன்று தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். அந்த மானிட்டைசேஷன் அப்படின்ற இலக்கை நீங்கள் வைக்காதீங்க, சரிங்களா? அதை வச்சிங்கன்னா அது கிடைக்காது. என்ன பண்ணால் மானிட்டைசேஷன் கிடைக்குமோ அதுக்கான அந்த ப்ராக்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா? ப்ராக்ரஸ் நம்ம செய்கிறோம், டெய்லி நம்ம கொடுக்கக்கூடிய உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதில் மட்டுமே கவனம் செலுத்துங்க, சரிங்களா? எண்டு ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க வேணாம், சரிங்களா? கடைசியில் எனக்கு இது வந்தால் தான் சந்தோஷம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் அந்த ப்ராக்ரஸையே நம்ம வந்து ரசித்து செய்யணும், சரிங்களா? ரசித்து செய்கிறோம், ரசித்து செய்யலை, சரிங்களா? அந்த ப்ராக்ரஸில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அதை விட்டிங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைக்காது, சரிங்களா? இப்போ மானிட்டைசேஷனில் நீங்கள் கவனம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இலக்கு, சரிங்களா? அது நமக்கு இன்னும் கிடைக்கலையேன்னு சொல்லி அது இன்னும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்மளோட யூடியூபர்ஸ் வந்து நிறையா பேர் இன்னும் வந்து மானிட்டைசேஷன் வாங்காமல் இருக்கும், சரிங்களா? அவங்க என்ன அப்போ இவ்வளோ நாளாக நம்ம முயற்சி செய்கிறோமே, இன்னும் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் கிடைக்கலையேன்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதனால் நம்ம வந்து அதை நோக்கி போகிற அந்த ப்ராக்ரஸை வந்து மிஸ் பண்ணிடுவோம், சரிங்களா? சில நேரம் வந்து சோர்வாக இருக்கும், என்னப்பா போப்பா அப்படின்னு ஒரு சல்லையாக இருக்கும், சரிங்களா? என்னத்த அப்படின்னா அந்த இலக்கை நம்ம அதாவது எண்ட் ரிசல்ட்டை வந்து இலக்காக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடைக்காது, சரிங்களா? அதாவது ஏன்னா அது நமக்கு ஆல்ரெடி கிடைச்சது இல்லைல்ல, உழைக்கிறதுக்கு ஒரு உத்வேகம் வராது, சரிங்களா? அதனால் நம்ம கையில் இப்போதைக்கு இருக்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய உழைப்பு, அன்னன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உழைப்பு, அந்த ப்ராக்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா? வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படின்றத இப்போ ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. வாரத்துக்கு இத்தனை வீடியோ தான் போட போகிறேன் அப்படின்றத தெளிவாக டெய்லி தான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு தினமும் அதை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே தன்னால் நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம், சரிங்களா? இந்த ப்ராக்ரஸை நீங்கள் விட்டிங்கன்னா அங்கே போக மாட்டீங்க. இதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது தன்னால் அங்கே போய் சேர்ந்துருவோம், சரிங்களா? இதை செஞ்சால் தான் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுருமே, சரிங்களா? அதனால் வந்து எண்ட் ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அன்றாடம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற அந்த ப்ராக்ரஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மானிட்டைசேஷன் இஸ் பை ப்ராடக்ட், இது எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு சென்றடையக்கூடிய அந்த பாதையை தான் நம்ம வந்து இலக்காக வச்சுக்கணும், சரிங்களா? அதை இலக்காக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து மனதளவில் பின்னடைவை சந்திப்போம், ஓகேங்களா? ஓகே.